ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா சர்வீஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட். ஸோ இப்போது என்ட்ரி நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் அத்தாரிட்டி டு முனிசிபாலிட்டி ஆர்டிகல் 243W. ஸோ இப்போ ஏதாவது கவர்மெண்ட் வந்து முனிசிபாலிட்டிக்கு இந்த ஆர்டிக்கல் 243Wவில் இருக்கிற சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்ப்டட். அதே மாதிரி என்ட்ரி நம்பர் 5 சர்வீஸ் பை எ கவர்மெண்ட் அத்தாரிட்டி டு பஞ்சாயத். ஸோ எதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பஞ்சாயத்துக்கு வந்து ஆர்டிகல் 243Gயில் இருக்கிற சர்வீஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்ப்டட். என்ட்ரி நம்பர் 6 சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் எக்ஸம்ப்டட். பட் இதெல்லாம் சர்வீஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் வந்து கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பை வே ஆஃப் ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், லைஃப் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏஜென்சி சர்வீஸ் ப்ரொவைடட் டு எ பர்சன் அதர் தேன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இந்த மாதிரி இப்போது போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏஜென்சி டிபார்ட்மெண்ட், இப்போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்ப்டட். அதுவே இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அப்போது வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஜிஎஸ்டி. 6B வந்து பார்த்திங்கன்னா, சர்வீஸ் இன் ரிலேஷன் டு ஒன் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஏ வெசல். வெசல்ஸ்னால் ஷிப்ஸ், ஓகேங்களா. இப்போது இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை இந்தியாவுக்கு வெளியிலையோ வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து அதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டட். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் பேசஞ்சர் அதுவும் எக்ஸம்ப்டட். பட் அது இன்னும் அதுக்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம போக பார்க்கலாம். எனி சர்வீஸ் அதர் தேன் தி சர்வீஸ் கவர்ட் அண்டர் தி என்ட்ரிஸ் A to C above provided to business entity. மேலே கொடுத்துருக்க தவிர்த்து மற்ற ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸும் எக்ஸப்ஷன் கிடையாது. பட் ஆனால் சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் அது நாம் போக பார்க்கலாம். அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தான் இருக்குது, நான் இல்லைன்ட்டேன். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூடிங், ஓகேங்களா, எக்ஸ்க்ளூடிங் தி ஃபாலோயிங் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ்லாம் தவிர்த்து தான் மற்றதுக்கெலாம் ஓகே. ஸோ இந்த ABC இந்த சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். இதை தவிர்த்து இன்னும் சில என்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த சர்வீஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்ப்டட். என்ட்ரி 7 வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ். ஸோ இப்போ சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப் டு 12 lakhs இல்லை வந்து 10 lakhs இன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட். அதாவது 12 lakhs கீழே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டில் 10 lakhs கீழே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டட். பட் ஆனால் வந்து இதில் வந்து எது இன்க்ளூட் ஆகாதுன்னா, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் என்ட்ரி இட் இஸ் ஹியர்பை கிளாரிஃபை தட், அதாவது இந்த என்ட்ரி 7 வந்து அதில் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் A, B and C ஆஃப் என்ட்ரி 6 above. ஸோ இப்போ இதெல்லாம் சொன்னால இந்த 6ல் வர A, B, Cலாம் வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் எக்ஸம்ப்டட். மற்றபடி ப்ரைவேட் என்டிட்டிக்கு கொடுத்தா அது வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்சி சர்வீஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஸோ இந்த சர்வீஸ்லாம் வந்து நம்ம என்ட்ரி 7ல் இருக்கிற என்டிட்டிஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணாலும் சரி அது வந்து எக்ஸம்ஷன் கிடையாது.
ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும் அவங்க வந்து அந்த சர்வீஸுக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏர்க்ராஃப்ட் அந்த சர்வீஸ் பண்ணால் கூட அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்தது சி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆர் பேசஞ்சர்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அவங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஜிஎஸ்டி. யாருன்னா இப்போது சர்வீஸ் வந்து 12 lakhs கீழே ப்ரொவைட் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா 10 lakhs கீழே ப்ரொவைட் பண்ணுறாங்க இன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். இப்போ அதே மாதிரி சர்வீஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கவர்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து எக்ஸம்ஷன் தான் ஜிஎஸ்டியிலேருந்து. ஸோ அடுத்தது என்ட்ரி நம்பர் 9 வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ ஒரு என்டிட்டிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து 5,000 மேலே போகக்கூடாது பர் இயருக்கு. சப்போஸ் அந்த 5,000க்கு மேலே அந்த கன்சிட்ரேஷன் போச்சுன்னா அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி என்ட்ரி நம்பர் 9A ஃபீஃபா அண்ட் இட்ஸ் சப்சிடரிஸ். இப்போ சர்வீஸ் வந்து ஃபீஃபாக்கோ இல்லை அதோட சப்சிடரிக்கோ ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட். அதே மாதிரி டிரான்சிட் கார்கோ டு நேபாள் அண்ட் பூட்டான். ஸோ நேபாளுக்கோ பூட்டானுக்கோ டிரான்சிட் கார்கோ பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி தான். ஸோ அடுத்தது 9C வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை கவர்மெண்ட். இப்போ அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒரு மேன் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு அவங்களுக்கு வந்து ஸோ அந்த பர்சனுக்கோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஸ்பெசிஃபை பண்ணுற பர்சனுக்கோ அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே வந்து ஏதாவது கிராண்ட்ஸ் வழங்கினாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் த சர்வீஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிதி உதவி பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிதி உதவி வரும், அது வந்து கிராண்ட்ஸ் இல்லை அதை தவிர்த்து அதாவது சர்வீஸ், அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ இப்போ அது அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ என்ட்ரி நம்பர் 47 பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எதுக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் அண்டர் எனி லா. இப்போது எதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது லா கீழே அது வந்து எக்ஸம்டட். இப்போ டெஸ்டிங், கேலிப்ரேஷன் இல்லை சேஃப்டி செக், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒர்க்ஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்டட் ஃப்ரம் சர்வீஸ். இப்போது என்ட்ரி நம்பர் 47க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டெஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது சர்வீஸ் வந்து பாஸ்போர்ட் சர்வீஸு, அப்புறம் விசா, டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் ஆர் டெத் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுவும் எக்ஸம்டட் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 62, அதாவது டாலரண்டிங் நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். ஸோ கன்சிடரேஷன் ஃப்ரம் ஃபைன்ஸ் ஆர் liquidate damages. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் ஃபார் 62 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறான் ஒரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு என்டிட்டி கிட்ட வந்து ஒரு பில்டிங் கட்டி தர சொல்கிறாங்க. அது வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்காமல் இருந்தாங்கன்னா அப்போது சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைன் வந்து இல்லை லிக்விட் டேமேஜஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த என்டிட்டி கிட்டே கேட்கும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சு தரல, அதனால் எனக்கு வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் நான், அதனால் நீங்கள் எனக்கு வந்து இந்த ஃபைன் இந்த பெனால்ட்டி பே பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃபைன் பெனால்ட்டி வந்து பே பண்ணிவிட்டு அந்த என்டிட்டி, அந்த ப்ரைவேட் என்டிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டாங்க பெனால்ட்டி. இப்போ பே பண்ணிவிட்டு அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். இப்போ சப்போஸ் அந்த வேலையை இப்போது இப்போ அந்த வேலையை வந்து அந்த ஃபைன் பே பண்ணிவிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இப்போ பே பண்ண தேவையில்லை ஜிஎஸ்டி. அதாவது இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலேவாக முடித்தாங்கன்னா இல்லை ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிக்கலை.
ஸோ முடிக்காமல் ஃபைனை பே பண்ணிவிட்டு அப்படியே அந்த வேலையை நிப்பாட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்ல. இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைனோ பெனல்ட்டியோ பே பண்ணிவிட்டு அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க, அதே என்டிட்டி கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி அப்போ பே பண்ணி தான் ஆகும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பை தி கவர்மெண்ட் வந்து ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இல்லை ரேரிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம் அனிமல்ஸ். இப்போ அனிமல்ஸை வளர்க்குறது அதே மாதிரி இப்போது பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கெலாம் வந்து எக்ஸம்ப்டு. பட்டு ஹார்ஸை வளர்க்குறாங்கன்னா அது கிடையாது. ஹார்ஸை தவிர்த்து மற்ற எல்லாம் இந்த கோழி ஆடு மாடு அதெல்லாம் எக்ஸம்ப்டட் தான். ஹார்ஸ் வளர்த்தாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெப்யூட்டிங் ஆஃபீஸர் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர். ஸோ இப்போ ஹாலிடேஸ்லேயோ இல்லை ஆஃபீஸ் அவர் கழித்து வந்து வேலை செய்கிறாங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கார்கோ இல்லைனா மெர்ச்சன்ட் ஓவர் டைம் சார்ஜ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லைனா ரொம்ப நேரமாக வேலை செய்கிறாரு சர்வீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஓடி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு பே பண்ணும்போது அதெல்லாம் வந்து கூட எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி தான். ஸோ இப்போ ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுறதுல இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து மைன்ஸ் வந்து லீஸ் கொடுவாங்க. ஸோ லீஸ் விட்டு அதுக்கான ராயல்ட்டி க்ளைம் பண்ணும்போது அந்த சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எக்ஸம்ப்டட் தான். ஸோ அப்புறம் 74A வந்து இப்போது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அதாவது இந்த ஸோ ட்ரஸ்ட்டோ இல்லை சேரிட்டியோ வந்து இந்த மாதிரி ரீஹேபிலேஷன் அந்த வேலை கொடுத்தாங்கன்னா, ஸோ தெரப்பி ஃபார் கவுன்சிலிங் ஆர் இது வந்து கவர்மெண்ட் இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது வந்து எக்ஸம்ப்டட் தான் சர்வீசஸ்லேருந்து.